ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சூடான ரைஸில் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட சாம்பார், பருப்பு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 10 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10லேருந்து 15 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5 பல் பூண்டு பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 10 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி இப்போ தான் பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். இதை நீங்க பச்சையா அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். ஆனா பச்சையா நீங்க சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அந்த பூண்டோட காரத்தன்மை உங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்க குக் பண்ணிட்டு ஆட் பண்றது நல்லது. ஒருவேளை இதெல்லாம் பச்சையா வேணும்னா நீங்க பச்சையாவே அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 கப்ன்றது 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிட்டு உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க 1லேருந்து 3 பச்சை மிளகாய் 1லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. கொரப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நீங்கள் தாளிப்பு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நல்லா சூடான ரைஸில் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாம்பார் ரசத்தோட கூட வச்சு சாப்பிட்லாம். மேலே வந்து லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்ஸ். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.